2026 சட்டமன்ற தேர்தலில் நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான மூன்றாவது பெரிய கூட்டணி தளபதி விஜய் அவர்களோட தலைமையில அமைய போகிறது. இந்த கூட்டணி இப்ப இருக்க கணக்குப்படி 30% வாக்கு மேல வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தான் பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவா தான் இருக்க போகிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஆல்ரெடி டிஎம்கே தன்னோட கூட்டணி பலப்படுத்தி விட்டது. காங்கிரஸ் விசிகா ஆல்ரெடி இதையும் தாண்டி சில கட்சிகள் கூட்டணி ரொம்ப பலப்படுத்தி விட்டது. அதுக்கப்புறமா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பிஜேபி, அதுக்கப்புறமா பிஜேபி கூட்டணி பாமக, ஸோ இது ரொம்ப பலப்படுத்தி விட்டது. இந்த கூட்டணியை ஏடிஎம்கேவுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். ஸோ இதுக்கப்புறம் தான் மெயின் மேட்டரை ஆரம்பிக்க போகிறது. இந்த ரெண்டு கட்சிகளுக்கு நடுவில் தான் போட்டியான்னு கேட்டால் இப்போ மூன்றாவது பெரிய கட்சி கூட்டணி அமைய போகிறது. ஸோ தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில இந்த கூட்டணி யார் கூட அமைய போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பெரிய கதையே இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிந்துக்கலாம். அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு கட்சியை இப்ப நடத்தி கொண்டு இருக்காங்க. அதிமுகவை எப்படியாவது மீட்டு விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல. ஆனா இப்ப அது வேலைக்கு ஆகாத சூழ்நிலையில் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், அதுக்கப்புறமா சசிகலா இவங்க எல்லாமே பிஜேபி கூட்டணியில இருக்காங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிஜேபி கூட்டணியில இவங்கெல்லாம் யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா அதிமுகவும் பிஜேபியும் இப்ப கூட்டணியில இருக்கு, இவங்கெல்லாம் இருந்தா கூட்டணி இருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொன்னதால் பிஜேபி சசிகலா, டிடிவி தினகரன், அதுக்கப்புறமா ஓ பன்னீர்செல்வம் இவங்க எல்லாத்தையும் கூட்டணியிலிருந்து ஒதுக்குவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டு இருக்கு. இந்த சமயத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாத்தி தனக்குன்னு ஒரு புதிய கட்சி பெயரோட எலெக்ஷன் கமிஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்க நிர்வாகிகள் மூலமா. அதுக்கான தகவலும் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஓ பன்னீர்செல்வத்தோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மூன்றாவது பெரிய கூட்டணி உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க. அதனால தான் தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறமா ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களோட ஒரு மாபெரும் கூட்டணி 2026 அமைப்பதற்கான பிளான்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாபெரும் கூட்டணி அமையும் போது என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி யாரோட தலைமையிலும் இருக்காது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்பதான் வளரும் கட்சி. தளபதி விஜய் அவர்களுக்கு பெரிய பவர் இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் அனுபவமிக்க அரசியல் தலைவர். சசிகலா அவர்கள் அம்மா ஜெயலலிதா அம்மா கூட இருந்தவங்க. டிடிவி தினகரனும் ரொம்ப அரசியல் அனுபவம் கொண்டவர்கள். ஸோ அதனால இது ஒரு தலைமையில இருக்கிற கூட்டணி மாதிரி இல்லாம இது ஒரு ப்ராப்பரான கூட்டணியா இருக்க போகிறது. இந்த கூட்டணி மூலமா ஒரு பெரிய வாக்கு சதவீதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது டிவிகே, ஓபிஎஸ் அண்ட் என்டிகே, சசிகலா, தினகரன் மொத்தம் 4 கட்சிகள் 5 கட்சிகள் கூட்டணிக்கான பிளான்ல இருக்காங்க. இதுல டிவிகேவுக்கு இப்பவே 10% மேல வாக்குகள் இருக்கு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள் 25% மேல வாக்குகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜெனரலாவே 8% மேல வாக்குகள் இருந்தது. தளபதி விஜய் அவர்கள் சேரும்போது அந்த வாக்குகள் கம்மியாகி ஒரு 6-5% வரைக்கும் வாக்குகள் வாங்கும். சசிகலா, டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆளுமை பவர் இருக்கு. இதெல்லாம் சேர்த்திய 30% மேல 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி வாக்குகள் வாங்கும்போது அதிமுக பயங்கரமா ஸ்பாயில் ஆகும். ஸோ அதிமுகவோட வாக்குகள் பயங்கரமா இங்க இருந்து அப்படியே பிரியும். அப்படி பிரியும் போது தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சியா வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்ல போறாங்க. இந்த சுற்றுப்பயணம் மூலமா இந்த வாக்குகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்ல முடியாது 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களோட இந்த கூட்டணி ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ப்ரோ, இந்த கூட்டணி அமைந்தால் யார் சிஎம் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இதில் தான் தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற விஷயத்த. அந்த ஒரு விஷயம் ஏடிஎம்கே கூட்டணியில போனா செயல்படுத்த முடியாது. ஆனா இந்த கூட்டணியில அதை செயல்படுத்த முடியும். ஸோ அதனாலதான் இந்த கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கூட்டணி அமைந்தால் என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சொல்லலாம், சசிகலா ஜெயலலிதா அம்மாவை ஏமாத்தினவங்க, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம்லாம் வேணாம் அப்படி சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி
ஒரு விஷயத்தை வந்து புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து டிஎம்கே தலைமை கூட்டணி, இது வந்து ஏடிஎம்கே தலைமை கூட்டணி. ஆனா இதுதான் வந்து இது கூட்டணி கிடையாது, இது ஆளுமை. டிஎம்கே ஆளுமை, ஏடிஎம்கே ஆளுமை. ஆனா கூட்டணினா அதுக்கான அர்த்தமே இதுதான். பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கட்சி 2-3 கட்சிகள் வந்து ஒதுக்குவது, அதுதான் வந்து கூட்டணி. அது வந்து இங்க எக்ஸிக்யூட் வந்து பண்ண போறாங்க. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்து தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான 3வது பெரிய கூட்டணி வந்து தளபதி விஜய் அவர்களோட தலைமையில வந்து அமைய போகிறது. இந்த கூட்டணி வந்து இப்ப இருக்க கணக்குப்படி வந்து 30%க்கும் மேல வந்து வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தான் பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவா தான் இருக்க போகிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஆல்ரெடி வந்து டிஎம்கே வந்து தன்னோட கூட்டணி வந்து பலப்படுத்தி விட்டது. காங்கிரஸ், விசிகா ஆல்ரெடி வந்து இதையும் தாண்டி சில கட்சிகள் வந்து கூட்டணி வந்து ரொம்ப பலப்படுத்தி விட்டது. அதுக்கப்புறமா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் வந்து பிஜேபி, அதுக்கப்புறமா பிஜேபி கூட்டணி பாமக, ஸோ இது வந்து ரொம்ப பலப்படுத்தி விட்டது. இந்த கூட்டணியை வந்து ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய பலமாக வந்து அமையும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து மெயின் மேட்டரை ஆரம்பிக்க போகிறது. இந்த 2 கட்சிகளுக்கு நடுவில் தான் போட்டியான்னு கேட்டால் இப்போ 3வது பெரிய கட்சி வந்து கூட்டணி வந்து அமைய போகிறது. ஸோ தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில இந்த கூட்டணி வந்து யார் கூட அமைய போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பெரிய கதையே இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிந்துக்கலாம். அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து இப்ப வந்து நடத்தி கொண்டு இருக்காங்க. அதிமுகவை எப்படியாவது வந்து மீட்டு விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல. ஆனா வந்து இப்ப வந்து அது வந்து வேலைக்கு ஆகாத சூழ்நிலையில் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், அதுக்கப்புறமா வந்து சசிகலா, இவங்க எல்லாமே வந்து பிஜேபி கூட்டணியில வந்து இருக்காங்க. ஸோ ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிஜேபி கூட்டணியில இவங்கெல்லாம் யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அதிமுகவும் பிஜேபியும் இப்ப கூட்டணியில இருக்கு, இவங்கெல்லாம் இருந்தா கூட்டணி வந்து இருக்காது அப்படிங்கிற விஷயத்த சொன்னதால் பிஜேபி வந்து சசிகலா, டிடிவி தினகரன், அதுக்கப்புறமா ஓ பன்னீர்செல்வம் இவங்க எல்லாத்தையும் வந்து கூட்டணியிலிருந்து ஒதுக்குவதற்கான முயற்சிகளை வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்காங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாற்றி தனக்குன்னு ஒரு புதிய கட்சி பெயரோட வந்து எலெக்ஷன் கமிஷன்ல வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க நிர்வாகிகள் மூலமா. அதுக்கான தகவலும் வந்து வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஓ பன்னீர்செல்வத்தோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான 3வது பெரிய கூட்டணி வந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்க. அதனால தான் வந்து தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறமா ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களோட ஒரு மாபெரும் கூட்டணி வந்து 2026 அமைப்பதற்கான பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மாபெரும் கூட்டணி வந்து அமையும் போது என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூட்டணி வந்து யாரோட தலைமையிலும் வந்து இருக்காது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்பதான் வந்து வளரும் கட்சி. தளபதி விஜய் அவர்களுக்கு பெரிய பவர் இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் அனுபவமிக்க வந்து அரசியல் தலைவர். சசிகலா அவர்கள் அம்மா ஜெயலலிதா அம்மா கூட இருந்தவங்க. டிடிவி தினகரனும் ரொம்ப வந்து அரசியல் அனுபவம் கொண்டவர்கள். ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு தலைமையில இருக்கிற கூட்டணி மாதிரி இல்லாம இது ஒரு ப்ராப்பரான கூட்டணியா வந்து இருக்க போகிறது. இந்த கூட்டணி மூலமா வந்து ஒரு பெரிய வாக்கு சதவீதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது டிவிகே, ஓபிஎஸ் அண்ட் என்டிகே, சசிகலா, தினகரன் மொத்தம் வந்து 5 கட்சிகள் வந்து கூட்டணிக்கான பிளான்ல வந்து இருக்காங்க. இதுல வந்து டிவிகேவுக்கு வந்து இப்பவே வந்து 10%க்கும் மேல வந்து வாக்குகள் வந்து இருக்கு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து தென் மாவட்டங்கள் வந்து 25%க்கும் மேல வந்து வாக்குகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஜெனரலாவே வந்து 8%க்கும் மேல வந்து வாக்குகள் இருந்தது. தளபதி விஜய் அவர்கள் சேரும்போது வந்து அந்த வாக்குகள் வந்து கம்மியாகி ஒரு 6-5% வரைக்கும் வந்து வாக்குகள் வாங்கும். சசிகலா, டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆளுமை பவர் வந்து இருக்கு. இதெல்லாம் சேர்த்திய வந்து 30%க்கும் மேல வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி வந்து வாக்குகள் வாங்கும்போது வந்து அதிமுக வந்து பயங்கரமா வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ அதிமுகவோட வாக்குகள் பயங்கரமா வந்து இங்க இருந்து அப்படியே வந்து பிரியும். அப்படி பிரியும் போது வந்து தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சியா வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்ல போறாங்க. இந்த சுற்றுப்பயணம் மூலமா இந்த வாக்குகள் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்ல முடியாது 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களோட இந்த கூட்டணி வந்து ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ப்ரோ, இந்த கூட்டணி அமைந்தால் வந்து யார் வந்து சிஎம் அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும். இதில் தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற விஷயத்த. அந்த ஒரு விஷயம் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில போனா
செயல்படுத்த முடியாது. ஆனா இந்த கூட்டணியில வந்து அதை வந்து செயல்படுத்த முடியும். ஸோ அதனாலதான் வந்து இந்த கூட்டணி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கூட்டணி அமைந்தால் என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லாரும் சொல்லலாம், சசிகலா வந்து ஜெயலலிதாவை ஏமாத்தினவங்க, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம்லாம் வேணாம் அப்படி சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை வந்து புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து டிஎம்கே தலைமை கூட்டணி, இது வந்து ஏடிஎம்கே தலைமை கூட்டணி. ஆனா இதுதான் வந்து இது கூட்டணி கிடையாது, இது ஆளுமை. டிஎம்கே ஆளுமை, ஏடிஎம்கே ஆளுமை. ஆனா கூட்டணினா அதுக்கான அர்த்தமே இதுதான். பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கட்சி 2-3 கட்சிகள் வந்து ஒதுக்குவது, அதுதான் வந்து கூட்டணி. அது வந்து இங்க எக்ஸிக்யூட் வந்து பண்ண போறாங்க. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்து தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.